இப்போ பாருங்க. இப்போ இங்கேருந்து லைட்டாக குடிச்சு ஏப்பா இங்கேருந்து இப்போ லைட்டாக இங்கே குடிச்சு அப்புறம் இங்கேருந்து லைட்டாக இங்கே குடிச்சு ஏப்பா அப்படியே இல்லை வெயிட் பண்ணுங்களேன். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைனாக இப்போ பாருங்க நான் ஸ்ட்ரெயிட் லைனாக போகிறேன். இப்போ குடி 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 இப்போ பாருங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போவோம். 1 2 வா இப்போ பாருங்களேன் 1 2 3 ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க? இப்படிலாம் போயின்னு சொன்னால் நான் அழுதுருவேன். எங்கள் லைட்டாக நாங்கள் படிச்சு ஏங்க இந்த சட்டை பத்துருவோங்க. ஸோ இவன் பாருங்க ஸ்டைலாக சட்டை போட்டு வரன்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஆப்பு வச்சுருக்கான்னு. சரி வாங்க இப்படி போய் இப்படி இன்னும் லைட்டாக இருங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக போவோம். இப்படி போய் இதுங்களா இந்த ஸ்கேட் போர்டு நம்மளுக்கு வந்து இதுவாகல. நம்ம மோட்ஸா நான் ரேஸு ஸ்னோ போர்ட்ஸில் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு இருக்கிறது இதுதான் கொஞ்சம் ராசியானது. சொல்லி வாய முடியல. இப்போ பாருங்களேன் இதோட கை பக்குவத்தை. ஸோ காய்ஸ் ஒரு வழியாக நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது போவோமா? இது ஈஸியாலாம் இருக்கும். வாங்க இங்கேருந்து இப்படி குடிச்சு திரும்ப இங்கேருந்து இங்கே குடிச்சு திரும்ப இங்கே போனோம். அது நம்மளுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஆனால் அதுவே கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுச்சு அந்த பொண்ணு. சொல்லுங்க இப்போ பாருங்கள் அதுவாக நம்ம கூட அவுட் ஆகிடுச்சு. இங்கேருந்து இங்கே குடிச்சு அப்பா வந்தாச்சு ஒரு வழியாக. அப்புறம் இங்கேருந்து இங்கே குடிச்சு இது ஈஸி நாங்கள் இதெல்லாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது அப்புறம் இன்னும் வெர்டெக்ஸு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் முடிச்சுட்டேன். ஆனால் திரும்பவும் வீடியோக்காக நான் திரும்ப முடிக்கிறேன். சரி ஓகே காய்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? போய்கின்னு இங்கேருந்து இப்படி குடிச்சு அப்புறம் இங்கேருந்து இங்கே குடிச்சு இங்கேருந்து இப்படி போய் இப்படி போவோம். என்னங்க இது கீழே உண்டா நாங்கள் இதுங்க இப்போ திரும்ப போவோம். இங்கேருந்து திரும்ப போயிட்டு திரும்ப இங்கே போயிட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக லைட்டாக இங்கே வந்து நாங்கள் இப்படி போய் அதுக்கப்புறம் இங்கேருந்து இதுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணியாக வள போடு போல். ஸோ விடுங்க இங்கேருந்து இப்படி போய் இங்கேருந்து இப்படி போய் இப்படி போனோம். அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து இங்கே போய் ஷோபா ஏன்டா இப்படிலாம் நடக்குது? இங்கேருந்து இப்படி போய் ஐயோப்பா வந்தாச்சு. அப்புறம் இங்கேருந்து இருங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு 68 வந்தாச்சுல வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு இப்படிலாம் நடக்குறோம். சரி ஒரு பாட்டு பாடவா இல்லை பாட வேண்டாமா நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணும். லாஸ்ட் ரெக்கார்டு பெஸ்ட்டு ரெக்கார்டு ரெக்கார்டு போடுறா ரெக்கார்டு போட்டாதான் கேமை எடுக்க முடியும். இல்லைனாக்கா வீடியோ எடுக்க முடியாது. வாழ்க்கை தத்துவம் இது கிடையாது. அண்ணா பார்த்தா பாடுறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துலையே கேமை முடிச்சு வீடியோ ஆஃப் பண்ணுவோம். இப்போ நம்ம கேம் பிளே பார்ப்போம். ஸோ கைஸ் நம்ம இதை முடிப்போம். போச்சா என்ன போர்டு யூஸ் பண்ணுறோன்னு இல்லை நம்ம எப்படி ஆடுறோன்னா பச்சது. ஓகே வாங்க இப்போ கரெக்டாக போனேன். இங்கே கரெக்டாக இருங்க நான் இந்த லெவலில் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். வந்து இப்போ முடிக்கிறோம் பாருங்க. இதை பார்த்தா நீங்கள் அப்படியே அசண்டு போயிடுவீங்க, ஆடி போயிடுவீங்க. இப்போ பாருங்களேன் இப்போ மட்டும் நான் வந்து இதை முடிச்சுட்டு அவங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வந்தாச்சு திரும்பவும் இந்த இடத்துக்கு. நம்ம எப்போவும் எல்லாம் முடிச்சிடணும்னா திரும்படிக்கு இங்கேயே அடிக்க ஊற்றுருக்கானுங்கன்னா தெரியலண்ணே. இப்போது அங்கே பாருங்கள் க்ரீன் கலரில் என்ன இருக்கானா எங்கேயோ இருங்க. இப்போ அவுட் ஆகும் எங்கே வந்து நிற்கிறானுங்க. நம்ம இங்கே இருக்கோம் அவங்க எங்கேயோ போய் நிற்கிறானுங்க. பாட அநியாயமாக இல்லை அவனுங்களுக்கு. நீங்களே சொல்லுங்கள் அநியாயமாக இல்லை. சோக்கி வாங்க அடுத்தது இங்கே குடிச்சே இருக்குதான் ஜம்பும் வேணாம் ஒன்றும் வேணான்றது தேவையா உனக்கு? எல்லாம் தேவையா?
அதுவே அது வாட்டுன்னு போயிடுக்கணும். அதை விட்டு ஜம்ப்பு பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏய் பார்த்தீங்களா, இதுதான் கடவுள் நம்மளுக்கு வைக்கிற சோதனை. ஸோ காய்ஸ், ஒரு வழியாக நம்ம இங்கே வந்தாச்சு. இப்படின்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம அங்கே போயிடுவோம். அங்கே போவோமா? இங்கேருந்து இங்கே போயிட்டு ஏய் இப்போ பாருங்களேன் அடிக்கிற அடியில் கொஞ்சம் வெயிட் பண்ணி போவோம். அடிச்சடி யாரு? இது தளபதின்னு சொல்லு. சீக்கிரமாக ஓடுறோம். இப்போ பாருங்களேன், இப்போ கரெக்டான டைமிங் அப்படி எப்படி அதுக்கு தான் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்தது இதை கொஞ்சம் போயிட்டு இப்படி போயிட்டு இதை கொஞ்சம் போயிட்டு இதை கொஞ்சம் போயிட்டு இப்போ அப்படியே போயிடணும். என்னங்க எனக்கே என்ன பாட்டு ஆச்சரியமாக இருக்குது, அவுட்டாமல் போயிட்டேன்னு. ஸோ அங்கே இங்கே போயிட்டு ஐயோப்பா என்னங்க நாங்கள் இந்த இடத்துக்கே போயிட்டேங்க. திரும்ப என்ன இங்கேயே கூப்பிட்டு வந்தா கடுப்பா ஆவாடா சொல்லுங்களேன். இப்போ இங்கேருந்து குடிச்சு இப்படி போய் இங்கேருந்து குடிச்சு இப்படி போய் இங்கேருந்து குடிச்சு இப்படி போய் இங்கேருந்து குடிச்சு இப்படி போனோம். ஸோ காய்ஸ், எனக்கு என் சப்ஸ்கிரைபர்ஸ் நினச்சா எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது எனக்கு. அதாவது பாவம் பார்க்கல நான் ஏன் இப்படிலாம் பேசுகிறேன்? நான் என் சப்ஸ்கிரைபர் நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா கமெண்ட் செக்ஷனில், அதுதான் எனக்கு பூஸ்ட் பண்ணுறேன். நான் அன்றைக்கி சரி நான் டிமார்ட் போயிட்டு காரில் போய்கின்னு இருக்கேன். போய்ங்கும்போது சரி ஏதாவது வந்துருக்கா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி நான் போய் பார்க்குறேன். ஒருத்தர் ரித்திக்ஸ் ராஜ்ன்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, ப்ரோ நீங்கள் கேம் ப்ளே வீடியோவே போடுங்க, டப்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதாவது எப்படி சொல்லியிருந்தாரு, ப்ரோ கேம் ப்ளே வீடியோ போடுங்க, இதெல்லாம் போடாதீங்கன்னுலாம் சொல்ல, கேம் ப்ளே வீடியோ போடுங்க அப்படின்னு தான் சொன்னார். நான் என்ன பண்ணேன், அது என்னாச்சு எனக்கு வீட்டுக்கு வந்தோடனே நான் அன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணேன் ஓகேங்களா. கரெக்டாக சண்டேனா ஆனால் பிராண்ட் நியூ டே ஃபஸ்ட் டேயில் போஸ்ட் பண்ணேன்னா போனோடனே அன்றைக்கி நைட்டு ஒரு 9 இல்லை 10 மணிக்கு திரும்பவும் போஸ்ட்டு போட்டேன். இது அந்த யாரோ அது பேர் என்ன சொல்லுவாங்க, செல் லெமன்ஸ் போட்டேன். ஸோ நீங்கள் இப்படிலாம் எனக்கு நீங்கள் இப்படி மோட்டிவேட் பண்ணுறதுனால தான் என்னால் இன்னும் உங்களுக்கு எனர்ஜியாக வீடியோ கொடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இன்னும் நிறையா பேர் மோட்டிவேட் பண்ணுங்கள். சில பேர் ஆர்ட்டு கொடுக்குறாங்க, சில பேர் நீங்கள் மோட்டிவேட் பண்ண வேண்டிய விஷயத்தில் நீங்கள் எல்லாருமே நான் மோட்டிவேட் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. அதோடு இல்லாமல் நம்ம சேனல் 46 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடுச்சிங்க. சூப்பர், எல்லோரும் கிளாப் பண்ணுங்க. ஹோ ஹே ஓகேங்களா. இன்னும் கொஞ்சம் பேர், இன்னும் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஓகேங்களா. அதுவும் வந்துச்சுன்னா டாப் நாச். அதை சொல்லுவார் பார்த்தீங்களா தாமு சார், டாப் நாச் ஓகேங்களா. ஸோ இன்னொரு தடவை பிக் கிளாப் பண்ணுவோமா? இன்னொரு தடவை நம்ம 46 சப்ஸ்கிரைபர் அடிச்சதுக்கு சம்பவம் லோடிங். ஸோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மிஸ்டரி தமிழ். ஸோ இன்னி நம்ம என்ன பார்க்க போனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்கேட் போர்ட் அப்படி பண்ணுவோமா. அதோடு இல்லாமல் வீடியோ கொஞ்சம் கண்டினியூஸாக வருமானு தெரியாது, ஏன்னா எக்ஸாம் வேறு எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் எக்ஸாமுக்கு வேறு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதனால் வீடியோஸ் அவ்வளோவா கரெக்டாக வராது. ஸோ நானும் ட்ரை பண்ணுறேன் எடுக்க முடியலான்னு. ஆனால் என்னால் பெண்டிங்கில் ஒரு 4-5 வீடியோ எடுக்குது. நான் நடுவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோமா. இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் நம்மளுக்கு இப்படிலாம் நடக்குது, லாஸ்ட்டு சான்ஸ். இப்போ பாருங்களேன், இப்போ மட்டும் கிளாப் பண்ணதெல்லாம் போனோம். இப்போ 92 வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நாளுக்கு போயிடுவோமா. இங்கேருந்து குடி. ஆனால் நோட்டிஃபிகேஷன் எப்போவுமே ஆரம்பிக்கும் போனோம் ரெக்கார்டில் நோட்டிஃபிகேஷன் அதாங்க வெடுப்பாக இருக்குது. என்ன பண்ணலான்னுக்கிறேன், அடுத்த வீடியோ கிராணி இல்லை மிஸ்டர் மீட்டு இல்லை நன்னு போடலான்னுக்கிறேன். என்னடா அதுவும் ரோப்ளாக்ஸ்லையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நிஜமான்ட்டு போட போனேன். ஐ திங்க் நான் அடுத்தது கிராணி 1 இல்லை கிராணி 3 இல்லைனா மிஸ்டர் மீட் போடுவேன். மிஸ்டர் மீட் டோர் எஸ்கேப்பு இல்லை அந்த போலீஸ் எஸ்கேப் நான் போடுவேன் ஓகேங்களா. ஸோ எல்லோரும் ஆன்லைன்லேயே எடுங்க. நம்ம அடுத்த வீடியோ போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் அது எப்போ வரும்னு தெரியாது, ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் கொள்கிற நண்பர்களே. நம்மளுக்கு எக்ஸாம் ஜூலை 8 முடியுது. ஸோ
அது வரைக்கும் வீடியோ 1 மணிக்கு எடுத்திங்கன்னா வரும். ஆனால் வீடியோ எடுக்கிற வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் நான் திரும்ப ரெக்கார்ட் என்ன பண்ணுறோம், அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், நம்ம 100% வந்தாச்சு. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லோரும் பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் 46 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. இன்னும் திரும்பவும் சொல்லிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நம்ம 50 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கலாம். ஓகே காய்ஸ், see you all. இல்லை நல்லா இருங்க, போமா. இப்போ பாருங்க, இப்போ இங்கேருந்து லைட்டாக குடிச்சு, ஏப்பா இங்கேருந்து இப்போ லைட்டாக இங்கே குடிச்சு, அப்புறம் இங்கேருந்து லைட்டாக இங்கே குடிச்சு, ஏப்பா அப்படியே இல்லை, வெயிட் பண்ணுங்களேன். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைனாக, இப்போ பாருங்க நான் ஸ்ட்ரெயிட் லைனாக போகிறேன். இப்போ குடி குடி குடி. இப்போ பாருங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போவோம். 1 2. இப்போ பாருங்களேன், 1 2 3. ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க? இப்படிலாம் போயின்னு சொன்னால் நான் அழுதுருவேன். எங்கள் லைட்டாக நாங்க படிச்சு ஏங்க இந்த சட்டை பத்துருவோங்க. ஸோ இவன் பாருங்க ஸ்டைலாக சட்டை போட்டு வரன்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ அப்படி ஆப்பு வச்சுருக்கான்னு. சரி வாங்க, இப்படி போய் இப்படி இன்னும் லைட்டாக இருங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக போவோம். இப்படி போய் இதுங்களா. இந்த ஸ்கேட் போர்டு நம்மளுக்கு வந்து இதுவாகல. நம்ம மோட்ஸா நாங்கள் ரேஸு ஸ்னோ போர்ட்ஸில் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு இருக்கிறது இதுதான் கொஞ்சம் ராசியானது, சொல்லி வாய முடியல. இப்போ பாருங்க நான் இதோட கை பக்குவட்ட எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. என்ன போர்டு யூஸ் பண்ணுறோன்னு இல்லை, நம்ம எப்படி ஆடுறோன்னு பச்சது. ஓகே வாங்க, இப்போ கரெக்டாக போனேன். இங்கே கரெக்டாக இருங்க, நான் இந்த லெவலில் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ், ஒரு வழியாக நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது போவோமா? இது ஈஸியாலாம் இருக்கும். வாங்க, இங்கேருந்து இப்படி குடிச்சு திரும்ப இங்கேருந்து இங்கே குடிச்சு திரும்ப இங்கே போனோம். அது நம்மளுக்கு அப்புறம் தான் வந்துச்சு, ஆனால் அதுவே கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுச்சு அந்த பொண்ணு. சொல்லுங்க, இப்போ பாருங்கள், அதுவாக நம்ம கூட அவுட் ஆயிடுச்சு. இங்கே குடிச்சு அப்பா வந்தாச்சு ஒரு வழியாக. அப்புறம் இங்கேருந்து இங்கே குடிச்சு, இது ஈஸி நாங்கள் இதெல்லாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது அப்புறம் இன்னும் வெர்டெக்ஸு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் முடிச்சிட்டேன். ஆனால் திரும்பவும் வீடியோக்காக நான் திரும்ப முடிக்கிறேன். சரி ஓகே காய்ஸ், நம்ம என்ன பண்ணுவோம், போய்கின்னு இங்கேருந்து இப்படி குடிச்சு, அப்புறம் இங்கேருந்து இங்கே குடிச்சு, இங்கேருந்து இப்படி போவோம். என்னங்க இது கீழே உண்டா நாங்கள் இதுங்க. இப்போ திரும்ப போவோம். இங்கேருந்து திரும்ப போயிட்டு திரும்ப இங்கே போயிட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக லைட்டாக இங்கே வந்து நாங்கள் இப்படி போய் அதுக்கப்புறம் இங்கேருந்து இதுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணியாக அவ்வளோ போல். ஸோ விடுங்க, இங்கேருந்து இப்படி போய் இங்கேருந்து இப்படி போனோம், அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து இங்கே போய் ஷோபா ஏன்டா இப்படிலாம் நடக்குது. இங்கேருந்து இப்படி போய் ஐயோப்பா வந்தாச்சு. அப்புறம் இங்கேருந்து இருங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு 68 வந்தாச்சுல, வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு இப்படிலாம் நடக்கிறோம். சரி, ஒரு பாட்டு பாடவா இல்லை பாட வேண்டாமா நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணும். லாஸ்ட் ரெக்கார்டு, பெஸ்ட்டு ரெக்கார்டு, ரெக்கார்டு போடுறா. ரெக்கார்டு போட்டாதான் கேமை எடுக்க முடியும், இல்லைனாக்கா வீடியோ எடுக்க முடியாது. வாழ்க்கை தத்துவம் இது கிடையாது. அண்ணா பார்த்தா பாடுறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துலையே கேமை முடிச்சு வீடியோ ஆஃப் பண்ணுவோம். இப்போ நம்ம கேம் பிளே பார்ப்போம். ஸோ கைஸ், நம்ம இதை முடிப்போம். போச்சா?